ஜால்ரா தட்டுறோம். ஸ்டார்டிங்னா ரெடினா ஜால்ரா தட்டுனா அதான். ராதே கிருஷ்ணா. ஜானகி காந்தஸ்மரணம். நம பார்வதி பதகே. கோபிகா ஜீவனஸ்மரணம். சத்குரு மகாராஜுக்கு ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய். இந்த பஜனை சம்பிரதாயத்துல எந்த சம்பிரதாயத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சம்பிரதாயத்தை பாடுறா. மருத்துவ சம்பிரதாயங்கிறா, புதுக்கோட்டை சம்பிரதாயங்கிறா, ஒவ்வொரு சம்பிரதாயம் பாடுறா. சம்பிரதாயத்தை எப்படி பாடணும், எப்படி செய்யணும். அதே மாதிரி ராகத்தை பாடும்போது என்ன போட்டிருக்கோ அந்த ராகத்தை பாடாம மாத்தி மாத்தி அவ இஷ்டத்துக்கு பாடின்னு இருக்கா. சம்பிரதாயத்தையே கடைபிடிக்கிறது இல்லை. நேரத்துக்கு தகுந்த மாதிரி அடி நொனி தடி நொனி பாடின்னு போயின்னு இருக்கா. பஜனையை கோபிகா கீதம் சொல்லும்போது சரி, குருகீர்த்தம் போது சரி, அந்த பாட்டு பாடும்போது அந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சாலும் அதை ருசிக்க முடியும், ரசிக்க முடியும். அதனால எல்லாரும் கற்றுக்கிறதுக்கு நீங்க ஏதாவது ஏற்பாடு பண்ண சொல்லி கொடுத்து, நாங்க ஏதோ ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும்போது நிறைய தெரிஞ்சுக்கல. சம்பிரதாயத்தை பற்றி இவர் மூலியமா நாங்க ஓரளவுக்கு தெரிஞ்சு அதை தான் கடைபிடிச்சு இன்னும் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அதை சொன்னா அதை அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அதை மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். அதனால சம்பிரதாயத்தை எப்படி பண்ணணும் எப்படிங்கிறத நீங்க சொன்னா ரொம்ப நன்னா இருக்கும். அதே மாதிரி அர்த்தத்தையும் எல்லாத்தையும் சொல்ற மாதிரி சொன்னா ரொம்ப நன்னா இருக்கும். ராம ருசி, கிருஷ்ண ருசி, எல்லா ருசியுமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் அது பேதமே இருக்கக்கூடாது. எல்லா ருசியும் ராமகிருஷ்ண கோவிந்த நாராயணான்னு சொல்றோம். எல்லாரும் எல்லாரும் கூப்பிடுறோம். அது மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லணும். நீங்க மேலும் மேலும் எல்லாருக்கும் இந்த பஜனை சம்பிரதாயத்தை சொல்லி கொடுக்கணும், தெரிஞ்சுக்கணும் நம்ம ரொம்ப ஆசைப்படுறோம். அவ்வளவு. அதே கிருஷ்ணா. ராம 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 ராம. யஸ்யாத்மபூதஸ்ய குரோஹோ பிரசாதாத் அகம் விமுக்தோஸ்மி ஷரீரபந்தாத் சர்வோபதேஷ்டுகு புருஷோத்தமஸ்ய தஸ்யாங்கிரி பத்மம் பிரணதோஸ்மி நித்யம். நாம ஜனனியை ஜெய். நாமேஷமூர்த்தி की जय. नामदेशिक मूर्ति की जय. नाम पर सज्जनेभ्यः जय. नाम पर सज्जनेभ्यः. नाम पर सज्जनेभ्यः. யாரு சஜ்ஜனா யாருன்னு ராமநாம சொல்ற நீங்க எல்லாரும் தான். அதனால இந்த புண்டரிகம்னு ஆரம்பிச்ச விஷயமே அதுக்காக தான். நாம ஜனனின்னு சொல்றது நம்ம சொல்ற நாமத்துக்கே தான். நாமேஸ்வரன் தான் இங்க சந்நிதியில உட்கார்ந்து இருக்காரு, அவர் தான். நாம தேசிகவன் நம்ம குருநாதாள் தான். நாம சஜ்ஜனபிய யாருன்னா ராமநாம சொல்றவா அத்தனை பேரும் நாம பர சஜ்ஜனபியா. ஏன்னா நம்ம குருநாதாள் அப்படிதான் சொல்லியிருக்கார். தத்பரேஷு விரத் தத்பரேஷு பிரேம அப்படின்னு சொல்றார் இல்லையா. அதனால அதை வச்சுதான் சொல்லியிருக்கு. நம்ம வெங்கட்ராம பாகவதர் இப்ப ஒரு அழகான பிரश्னம், ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டார். சம்பிரதாயம் அப்படிங்கிறது, சம்பிரதாயம் அப்படிங்கிறது அந்த அந்த பிரதேசத்தை பொறுத்தது. இதுதான் சம்பிரதாயம் அப்படின்னு நம்ம நிர்ணயிக்க முடியாது. அதுக்கு நிறைய காரணம் இருக்கு, எவ்வளவோ இருக்கு. நாம விவர்ஜிதாயை நமக லலிதா சஹஸ்ரநாமத்துல அழகா ஒண்ணு நாமம் இருக்கு இல்லையா. அது மாதிரி பாவ விவர்ஜிதாய அப்படின்லாம் அம்பாளுக்கே அப்படி ஒரு அர்ச்சனையில வருது. இதுதான் ரூபம்னு யாராவது நிர்ணயிக்க முடியுமா? ஒரு போட்டோ மாட்டு இதுலதான் பகவான் இருக்கார், இதுல மட்டும்தான் இருக்கார் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட அஜ்ஞானம். அதே மாதிரி நம்ம அதை நிர்ணயிக்க முடியாது. அந்தந்த பிரதேசத்துல அப்படிப்பட்ட சம்பிரதாயம்னு இருக்கு. ஆனா பிராச்சீனத்துல நம்ம குருநாதாள் சித்தி ஆனதுக்கு அப்புறம், அவரோட ஜீவ சமாதிக்கு அப்புறம் மருதானூர் சத்குரு சுவாமிகள் காலத்துல அவர் சம்பிரதாயம் அப்படின்னு இங்க இந்த தட்சிண தேசத்துல தஞ்சாவூர் இந்த பகுதியெல்லாம் நாம பிரச்சாரம் பண்ணினார். அதனால அவரோட காலத்துல இருந்து மருதானூர் சத்குரு சுவாமிகள் மட்டத்துல அந்த சம்பிரதாயம் அப்படின்னு இருக்கு. மருதானூர் சத்குரு சுவாமிகளோட நம்ம குருநாதரோட அதிஷ்டானத்தை கண்டுபிடிச்சதுனால அங்க கோவிந்தபுரம் ஸ்ரீமடத்திலையும் அதுக்குன்னு ஒரு சம்பிரதாயம். அது போல திருவசூர்ல ஸ்ரீதர வெங்கடேஷ் ஐயாவாள் அப்படிங்கிற குருநாதாள், அவளோட ஸ்ரீமட்டத்துல அங்க ஒரு சம்பிரதாயம் அப்படின்னு இருக்கு. இதை தவிர ஸ்வர்ணக்காடு சம்பிரதாயம் அப்படின்னு இருக்கு.
நம்ம புதுக்கோட்டை கோபாலகிருஷ்ண பாகவத சுவாமிகள், அது ஸ்வர்ணக்காடு சம்பிரதாயம்னு சொல்றது. அதனால சம்பிரதாயத்துல பேதம் இருக்கலாம், அபிப்பிராய பேதம் இருக்கலாம். ஆனா எல்லாரோட நோக்கமும் என்னன்னா, இந்த பஜன சம்பிரதாயம் அப்படிங்கிறது நாம சங்கீர்த்தனத்துக்கு அங்கமா சொல்லியிருக்கு. நாம சங்கீர்த்தனத்துக்கு அங்கம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சம்பிரதாயம் இதான் அப்படிலாம் நிர்ணயிக்க முடியாது. அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப நம்மளே பார்க்கிறோம், சங்கீத ரீதியில பார்த்தோம் சொன்னாக்க தியாகராஜ சுவாமிகள், முத்துசுவாமி தீட்சிதர், இவாள்லாம் மும்மூர்த்திகள்லாம் பாடின ராகத்தை நம்ம மாத்துறது இல்லை. ஆனா நம்ம நாம சங்கீர்த்தனத்துக்கு அங்கமா பஜனைக்குன்னு ஏற்பட்ட கீர்த்தனத்துல இப்ப நாராயண தீர்த்த சுவாமிகள் ஆகட்டும், வேற யாரு பண்ண பஜனை கீர்த்தனம் இல்லாம அவாளுக்கு எந்தெந்த ராகத்துல ரொம்ப பரிச்சயமாயிருக்கோ அதுல பாடிட்டு இருக்கா. அதனால கீர்த்தனம் அதுல ஒன்றும் பேதம் இல்லை. அந்த சம்பிரதாயம் அப்படிங்கிறதுனா நம்மளுக்கு முன்னாடி பஜனை பண்ண பெரியவாளோட சேர்ந்து பண்ணா அது அப்படியே வரும். இது நல்லா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நம்மளே ஏதோ புஸ்தகத்தை பார்த்து பாட ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறதுனாலதான் அதுல நிறைய இப்ப பிரச்சனை நிறைய வருது, பிரச்சனமும் நிறைய வருது, பிரச்சனையும் நிறைய வருது. அதனால அது மாதிரி இல்லாம பூர்வைகி பூர்வதரம் கிருத்தம், கீதா 4வது அத்தியாயத்துல பகவான் அர்ஜுனனை பார்த்து சொல்ற ஸ்லோகம். முன்னால இருக்கிறவா என்ன பண்ணாலும் அதை பண்ணணும், நம்ம புதுசா ஒண்ணும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பூர்வைரபி முமுட்சுபி, முன்னாடி இருந்தவாள்லாம் நம்மளோட முன்னோர்கள் மட்டும் நினைச்சுக்காத, முமுட்சுபி மோட்ச சாதனமா தான் எல்லாமே பண்ணியிருக்கா. ஈவன் நம்ம பண்ற கர்மா கூட அதுல பற்றுதல் இல்லாம பண்ணியிருக்கா. ஏன்னா பகவான் அப்படிதான் சொல்லிருக்கா, கர்மணி ஏவ அதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சன, ஒருபோதும் உனக்கு பலனை எதிர்பார்க்கறதுக்கு அதிகாரம் இல்லைன்னு பகவானோட வாக்கியமே இருக்கு. பிரசித்தமான ஸ்லோகம். அதனால பலனை எதிர்பார்க்க வேண்டாம், நாம சங்கீர்த்தனத்துக்கு அங்கமா இதை அப்படியே ஏத்துக்கணும். இன்னொன்னு மறக்காம பண்ண வேண்டியது, இந்த நாம சங்கீர்த்தனத்தை விகித கர்மானுஷ்டானமா வச்சிருந்தால ஒழிய இந்த சம்பிரதாயமாகட்டும் இதாகட்டும் அதெல்லாம் நம்மளுக்கு எந்த அபிப்பிராய பேதம் எதுவும் வராது. நம்ம குருநாதாள் சித்தாந்தத்துல சொன்னது அப்படிதான். நம்ம குருநாதாள் நம்மளுக்கு எல்லாம் ஆச்சாரியரான சங்கர பகவத்பாதாள் என்ன அழகா சொல்லியிருக்கார், விகித கர்மானுஷ்டானம் வேதத்திலேருந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த விகித கர்மானுஷ்டானம் பகவன் நாம சங்கீர்த்தனம்னு சொல்லியிருக்கு அப்படின்னு விஷ்ணு சகஸ்ரநாம பாஷ்யத்துல நம்ம ஆச்சாரியாலே சொல்லியிருக்கா. அல்ல அதை யாரும் மீற முடியாது. நம்ம பகவத்பாதால் தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் ஆச்சாரியால் இல்லையா? அவ இல்லைன்னா நம்ம இந்த தர்மத்தை நம்ம இன்னைக்கு ஆசிரிச்சுட்டு இருக்க முடியுமா? அதனால அப்படி சொல்லியிருக்கா ஆச்சாரியால். அதை வச்சுட்டு நம்ம அது கிருத்த யுகமாயிருந்தாலும் நாம சங்கீர்த்தன விகித கர்மா, திரேதா யுகமாயிருந்தாலும் நாம சங்கீர்த்தன விகித கர்மா, துவாபர யுகத்திலையும் அது விகித கர்மா, கலியுகத்திலையும் விகித கர்மம். ஆனா என்ன வித்தியாசம்னா, இந்த ஸ்லோகத்தை நன்னா புரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தா போ. தியாயன் கிருத்திய யஜன் யஜ்ஞி, கிருத்திய தியாயன்னு திரேதாயாம் யஜன் யஜ்ஞி துவாபரே அர்ச்சையன்னு. இதை பண்றதுனால 3 லோகத்திலேயே எது ஆப்னோத்தி, எது அடையப்பட்டதோ எது அடைந்தாலோ அது கலியில சங்கீர்த்திய கேசவம், கேசவனை கீர்த்தனை பண்றதுனாலே அப்படின்னு சொல்லிருக்கு. எல்லா இடத்துலையும் கீர்த்தனை அப்படின்னு சொன்னாலே கேசவ கீர்த்தனம், விஷ்ணு கீர்த்தனம். அதனால்தான் நம்ம பஜனை ஆரம்பத்துல என்ன பண்றோம், ஹரிநாராயண ஹரிநாராயணன் அப்படித்தானே சொல்லிட்டு இருக்கோம். ஹரிநாராயண ஹரிநாராயண அப்படி பஜனை பண்றதுதான் நம்ம சம்பிரதாயம். அதனால்தான் நம்ம ஆச்சாரியா என்ன சொன்னா, பஜகோவிந்தம் பஜகோவிந்தான்னு சொல்லியிருக்கா. அதனால கேசவ கீர்த்தனம், கேசவ கீர்த்தனம் பண்ணா அப்படின்னா நம்ம சிவனை பாடலை அப்படிங்கிறதுலாம் நம்மளோட அபேதம் இல்லாத ஒரு ஞானம் இது அந்த நிலை உண்டாகல, அபேதமான ஒரு நிலை உண்டாகல. அபேதம் அப்படிங்கிறது அவ்வளோ லேஸ்ல வந்துடுவார். அதனால அந்த அபேத ஸ்வரூபமா பார்த்தோம்னா நம்மளுக்கு வித்தியாசமே இல்லை. அதனால்தான் பஜனை சம்பிரதாயத்துல எல்லாம் பாடுறது ராமகிருஷ்ண மூர்த்திகளுக்குள்ளேயே வித்தியாசம் இல்லை அப்படின்னால்தான் எல்லாம் சேர்ந்து பாடுறது அப்படிலாம் இருக்கு. அதனால ஹரிநாராயண ஹரிநாராயணன் சொல்றதுக்கு காரணமே தான். நம்ம பொதுவாகவே எல்லாரும் சங்கல்பத்துல சொல்றோம். நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயமாகட்டும், ஸ்மிருதியை ஆசிரியக்கிறதால நம்ம ஸ்மார்த்த சம்பிரதாயத்தாகட்டும், எதா இருந்தாலும் என்ன ஆரம்பிக்கிறோம், காயேன வாச்சா மனசேந்திர, முதல்ல சங்கல்பத்துல ஆரம்பத்துல பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். முடியும் போது நாராயணாய இத்தி சமர்ப்பயேத்து அப்படின்னு பாகவத ஸ்லோகம்.
அப்படி ஸ்லோகத்துல இருக்க நவயோகி சம்பாதத்துல. நம்ம கர்மானுஷ்டானத்துக்காக சமர்ப்பயாமின்னு சொல்லிக்கிறோம், அந்த ஸ்லோகத்தை அந்த வார்த்தையை மாத்தின்னு இருக்கும். அப்ப பரமேஸ்வரனுக்கு என்ன பிரீதி? நாராயணாயன்னு சமர்ப்பயாமி, அப்படி சமர்ப்பணம் பண்றதுதானே பரமேஸ்வரனுக்கு பிரீத்தி. அப்ப பரமேஸ்வரனுக்கு ஹரிபஜனை பண்ணா பிரீத்தி தானே, அதை தெரிஞ்சுக்கணும். இன்னொன்னு மறக்காம நன்னா தெரிஞ்சுக்கணும், நம்ம ஐயாவாலும் ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார். அது போலவே எப்பவும் பரமேஸ்வரன் என்ன பண்ணிட்டு இருக்கார்? ராம 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 ராமன்னு சொல்லிட்டு இருக்கார். அது என்ன வித்தியாசம் இருக்கு? ராமங்கிற நாமத்துல ஏதாவது பேதம் இருக்கு? அதுவும் இல்லை. அதை பார்த்தாலும் அது அஷ்டாட்சரம் பஞ்சாட்சரம் சேர்ந்தது அப்படின்னு அதுக்கு நிறைய வியாக்கியானம் இருக்கு. அதனால இதெல்லாம் மறக்க கூடாது. இதெல்லாம் அபேத ஸ்வரூபமான அந்த ஞான சித்திச்சுதுன்னா இதுல ஒன்றும் நம்மளுக்கு பேதம் தெரியாது. அதனால இது சம்பிரதாயம் இதுவா சரியா இது சரியா அப்படின்னு இல்லை. பாட்டுக்கெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சுட்டு பாடினா என்ன காரணம்? அர்த்தம் தெரியாம பாடினாலும் பலன் உண்டு. இது மாத்திரைன்னு தெரிஞ்சு சாப்பிட்டாலும் பலன் உண்டு, தெரியாம சாப்பிட்டாலும் பலன் உண்டு. நெருப்பு தெரிஞ்சு சாப்பிட்டாலும் சுடும், தெரியாம சாப்பிட்டாலும் சுடும். அதெல்லாம் நெருப்போட மகிமை. இருந்தாலும் அதுல அபிருச்சி வரணும் இல்லையா நம்மளுக்கு. அப்ப அர்த்தம் தெரிஞ்சுனா தானே இருக்கும். அர்த்தம் தெரிஞ்சுட்டு பாடினா இருக்கும். கண்ணை கட்டிட்டு ரோட்ல நடந்துட்டே போகும்போது இருக்கிறதுக்கும் கண்ணை திறந்துட்டு நல்லா பார்த்துன்னு போறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அது மாதிரி தானே. அதனால அர்த்தம் தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்கு தக்கவாழ முன்னாடி அனுபவிச்ச பாகவதாளோட சேர்ந்து அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றதுக்கெல்லாம் இப்ப சங்கீதத்துக்கு போனாலும் அதுக்கு இந்த கிரேடு அந்த கிரேடு, அதுக்கு அந்த வித்வான் எல்லாம் இப்படி எல்லாம் இருக்கணும் இருக்கு. ஆனா பஜனைக்கு யாரும் அப்படி வைக்கலையே. அப்படின்னா எல்லாரும் அதிகாரின்னு அர்த்தம். இன்னொரு முக்கியமான விஷயம், நாம சங்கீர்த்தனம் இப்ப சொல்றது. இப்ப பஜனையாவது அதுக்கு கொஞ்சம் ராக ஜானம் வேணும், அதே மாதிரி சுர ஜானம் வேணும், எல்லாம் இருக்கு. பக்கவாத்தியம் வேணும், பக்காவாத்தியம் வேணும், எல்லாம் இருக்கு. அது மாதிரிலாம் இருக்கு. ஆனா ராம 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 எப்படி சொல்லிருக்கோம். இதுதான் நாம சங்கீர்த்தனம்னு நம்ம குருநாதால் சித்தாந்தத்துல நாம சங்கீர்த்தனம் இதுதான் சொல்ற. அது ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். அந்த நாம சங்கீர்த்தனத்துல விகித கர்மாசனம் வச்சுட்டு அந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணும்போது இப்ப ராம 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 இது எந்த ராகத்திலயோ இல்ல ராகம் இல்லாமலோ சொல்லலாம், திருப்பி எல்லாரும் அதே தான் சொல்ல போறான். இப்ப பஜனைக்கு போனாலும் சங்கீதத்துக்கு போனாலும் ஆர்டிஸ்ட் ஒருத்தர், ஆடியன்ஸ் இன்னொருத்தர், அப்படிதானே இருக்கு. இந்த ராம 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 சொல்லுங்க, யார் ஆடியன்ஸ் யார் ஆர்டிஸ்ட்? அங்க என்ன பேதம் இருக்கு? அங்க ஏதாவது எல்லாருமே ராமநாமம் தானே சொல்றோம். நானும் ராமநாம ராமநாமம் சொல்லிட்டு அவளும் அதானே சொல்றேன். அப்ப அதுல யாரு ராமநாமம் சொல்லுவா, இல்லை யாரு உயர்ந்த நிலையில இருக்கா? அவன் நன்னா ராமநாமம் சொல்றான், இவன் நன்னாவே சொல்லு அப்படின்னு சொல்றது எவ்வளோ ஒரு பெரிய மடத்தனம். அந்த நிலைமைக்கெல்லாம் போகாம நாம சங்கீர்த்தனம் பண்றான். அவ யாரு எப்படி பண்றா? அது ராகம் தாளம் எல்லாம் இருக்கு, அதுக்குதான் ராமநாமம் சொல்றா. நம்ம குருநாதாள் சித்தாந்தத்துல அழகா சொல்றா, ஸ்ருதி தாளம் இல்லாம ராம ராம ராமன் சொல்றதுக்கு எல்லாருக்குமே வருமே அப்படின்னே சித்தாந்தத்தை சொல்லியிருக்கா. அதனால இதுக்கு அவசியம் இல்லை. அதனாலதான் நம்மளுக்கு இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒண்ணு. இப்ப ராமநாமத்துக்கும் அது மாதிரிலாம் ஏதாவது ஒரு நியமத்தை கொண்டு வந்துன்னா ராமநாமம் போயிடும். அப்புறம் தாளம் இருந்தாதானே ராமநாமம் சொல்லுவேன், ஸ்ருதி இருந்தாதான் ராமநாமம் சொல்லுவேன். நான் சொல்றதுக்கு 10 பேர் திருப்பி சொன்னாதான் சொல்லுவேன், இதை யாராவது கேட்டாதான் நான் ராமநாமம் சொல்லுவேன் அப்படிங்கிறது இல்லவே இல்லையே. யார் சொன்னாலும் சொல்லிட்டு நம்மள சொல்லிட்டே இருக்கலாங்கிறது அந்த விகித கர்மானுஷ்டானத்துல கொண்டு வந்தா. புரியுறதா? சித்தாந்தத்துல அப்படி அதுக்கு தனியா நம்ம அதுக்கு பெரிய ஒரு எபிசோடே வச்சுக்கணும், அப்பதான் அது சரியாகும். அதனால இது இருக்கு. அதனால இதுல அபிப்பிராய பேதம் அப்படிங்கிறது அவளோட சுபாவத்தை பொறுத்தது. அதனால அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம எப்படி ஏத்துக்கணும்னாக்க பேத புத்தி இல்லாம சிவவிஷ்ணு பேதம் இல்லாம இருக்கு, ராமகிருஷ்ணாதி பேதம் இல்லாம எங்க போனாலும் இருக்கும். ஆனா பெரியவாள்லாம் என்ன பண்ணாலும் அதை ஃபாலோ பண்ணணும். பெரியவாள்லாம் அர்த்தம் ஓரளவு தெரிஞ்சுட்டு தான் பாடினான், அர்த்தம் தெரியாத பாடல. அதை மனசுல வச்சுட்டு இந்த நாம சங்கீர்த்தனத்துக்கு அங்கமா இந்த பஜனையை தாராளமா பண்ணலாம். அதான் ராம ராம ராம.